அன்பான உறவுகளுக்கு என் இனிய வணக்கம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நான் ஹேர் டொனேட் பண்ணுறதா லாஸ்ட்டு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஆகஸ்ட் லாஸ்ட்டில் ஹேர் டொனேட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லையா? அது ஹேர் டொனேட் பண்ணுறது போஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். காரணம் என்ன அப்படின்னா, இந்த குட்டி பாப்பாவுக்கு சளி பிடிச்சிட்டு சளியும் இருமலும் ஆனதுனால நைட்லாம் கொஞ்சம் தூங்கலை. அதனால எனக்கு கொஞ்சம் ஹேர் ஃபால் ஆயிடுச்சு. அந்த ஹேர் ஃபால் எவ்வளோக்கு இருக்குது, இப்போ எப்படி ஹேர் ஃபால் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இந்த ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆனது இப்போ ஒரு 80% ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆயிடுச்சு. அதனால நான் அண்ணா கிட்ட சொல்லியிருந்தேன், அண்ணா இந்த மாதிரி ஹேர் ஃபால் ஆயிருக்கு, நான் ஹேர் டொனேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஹேர் ஃபால் இருக்கும்போது ஹேர் கட்டே பண்ணக்கூடாதுடா. அதனால நம்ம ஒரு 1 month ஹேர் கேர் ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஹேர் டொனேட் பண்ணிக்கலாம். நம்ம ஒன்றும் ஏமாற்ற போகிறது கிடையாது, நீங்கள் ஒரு அப்டேட் கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, நம்மளும் அப்டேட் பண்ணிடலாம். வீடியோ போட்டு 20 days ஆச்சு. இந்த குட்டி பாப்பாவுக்கு சளி இருமல் சரியானதுனால தான் வீடியோ போடுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தது. ஓகே, இந்த வீடியோவில் நான் லாஸ்ட் வீடியோவில் ஒரு பிரதர் கேட்டிருந்தாங்க, எவ்வளோ ஹேர் டொனேட் பண்ண போகிறீங்க, எப்படி பண்ண போகிறீங்க, ஃபுல் ஹெட் சேவ் பண்ண போகிறீங்களா, அந்த மாதிரிலாம் கொஸ்டின் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. எவ்வளோ டொனேட் பண்ண போகிறேன், எப்படி டொனேட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். இப்போது என்னோட ஹேர் லென்த்தை 1 inchலேருந்து மெஷர் பண்ணிக்கலாம். இப்போ என்னோடய ஹேர் லென்த்து 43 inches வரையே இருக்குது. இந்த 43 inchஸில் நம்ம எப்படி டொனேட் பண்ண போகிறோம், நம்மளோட ஓல்டு வீடியோவை செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஹேர் டொனேட் பண்ணுறதோட இது புரியும். எதனால் ஹேர் டொனேட் பண்ணுறேன், எப்படிலாம் ஹேர் டொனேட் பண்ணலாம் அப்படின்றத நான் டீட்டெயிலாக அந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோட எண்டில் கொடுத்துருப்பேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பேண்ட் போட்டாச்சு. இதில் எவ்வளோ நம்ம ஹேர் கட் பண்ண போகிறோம், ஹேர் டொனேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இப்போ மெஷர் பண்ண போகிறேன். இந்த மெஷர்மெண்ட்லேருந்து நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுவேன். இங்கே கொடுக்க போகிறோமா, இல்லை இங்கே கொடுக்க போகிறோமா, இங்கே கொடுக்க போகிறோமா, இங்கே கொடுக்க போகிறோமா, இதுதான் என்னோட கொஸ்டினாக இருக்குது எல்லாருக்குமே. இதுதான் இப்போ நம்ம இப்போ வச்சுருக்கேன் பாருங்கள், 1 inch. இதுவே 17 inches வருது, 19 inches வருது. இந்த இதுலேருந்து இதுக்கு கீழே 19 inches வருது. ஸோ நம்ம சொன்னது பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஹேர் டொனேட் பண்ண போகிறேன் அப்படின்ற வீடியோ 15 inches ஹேர் டொனேட் பண்ணுறதா நான் ஒரு அப்டேட் ஒரு வீடியோவை ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோட எண்டில் அந்த வீடியோட லிங்க்கை நான் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஹேர் டொனேட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி நீளமான முடியை தானம் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதோட நான் கீழே லாஸ்ட்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்னதும் இப்போ நான் சொல்கிறதும் இனி பண்ண போகிறதும் கரெக்டாக இருக்கும். ஓகே, இந்த எட்ஜில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். இதை நம்ம ட்ரிம் பண்ணிக்கலாம். இதை ட்ரிம் பண்ணது போக பேலன்ஸ் ஒரு 15 inches இருக்கும். ஒரு 3 inches வரைய ட்ரிம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதில் நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா தெரியும், நான் 1 வச்சுருக்கேனா, இதுக்கு மேலே தான் நம்ம கட் பண்ண போகிறோம். இப்போ மேலே இந்த ரப்பர் பேண்ட்லேருந்து ஒரு இன்ச்சுக்கு மேலே தான் நம்ம கட் பண்ணுவோம். ஸோ அதனால் இப்போ அந்த 1 inch இந்த பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், இதிலேருந்து கரெக்டாக ஒரு 15 inches வரும். ஸோ இதிலேருந்து நம்ம இதுக்கு கீழே நம்ம கட் பண்ண போகிறோம். ஓகேவா? இந்த பேண்ட்லேருந்து 1 inch மேலே கட் பண்ண போகிறோம். அப்போ என்னோடய ஹேர் லென்த் இவ்வளோ தான் இருக்கும். செஸ்ட் லெவலுக்கும் மேலே தான் ஹேர் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஹேர் கேர் பண்ணிவிட்டு எப்படி க்ரோத் பண்ணுறோம் அப்படின்றத அடுத்தடுத்து நம்ம கண்டினியூஸாக பார்க்கலாம். எப்போ ஹேர் டொனேட் பண்ண போகிறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ 1 month தான், 1 monthக்குள்ளே எந்த அளவுக்கு மேக்ஸிமம் நம்ம ஹேர் கட் பண்ண முடியுமோ ஹேர் கட் பண்ணிவிட்டு ஹேர் லாஸ் ஸ்டாப் பண்ணுறதையும் நான் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் ஹேர் டொனேட் பண்ணிடுவோம். ஸோ
ஹேர் டொனேட் கண்டிப்பான முறையில் பண்ண போகிறோம். அதனால வந்து நீங்கள் எல்லாருமே நம்மளோட சேனலுக்கு இப்போ முடி இருக்கும்போது எந்த அளவுக்கு ஆதரவு கொடுத்தீங்களோ, நம்ம ஹேர் டொனேட் பண்ணதுக்கப்புறமும் நம்மளோட சேனலுக்கு உங்களோட ஆதரவு ரொம்பவே முக்கியம். அதனால இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணும்போது பக்கத்தில் ஹைப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷனில் கேட்கும். அந்த ஹைப்பையும் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்மளோட சேனல் க்ரோ ஆகுறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நம்ம வந்து ஃபாஸ்ட் ஹேர் க்ரோத்து. இப்போ என்னோட ஹேர் க்ரோத்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். இதெல்லாம் வந்து என்னோட நியூ ஹேர் க்ரோத்து தான். இதுக்கான இது டீட்டெயில் வந்து நான் அப்புறமா ஷேர் பண்ணுறேன். அடுத்த ஒரு சூப்பரான ஹேர் கேர் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி.